கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 6 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. தீபா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்சேதான் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க. அப்பா நீங்களாம் இப்படி இருக்கவே மாட்டீங்களேப்பா. அதே வேலையாக இருந்து அவனுக்கு கரெக்ட் டைமுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுப்பீங்களேப்பா. ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு தீபா கேட்கவும் அப்பாவை எதுவும் சொல்லாதேங்கிறாங்க ஜானகி. அம்மா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, இனியனோட உயிரோட விளையாண்டுருக்கோன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவும் ஜானகி உடனே அழ ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ எதுக்கு அலற, இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு தீபா கேட்கவும் வீட்டோட நிலைமை என்னன்னு தெரியாமல் பேசாத தீபாங்கிறாங்க மைதிலி. போன மாதம் ஃபுல்லாக புரட்டாசி இப்போ தானே முடிஞ்சிருக்கு, புரட்டாசி முழுக்க எந்த விசேஷமும் இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு மைதிலி கேட்க தீபா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. மாமாவுக்கு கச்சேரின்னு ஒன்று கூட இல்லை, வீட்டில் மளிகை ஜாமான் கூட இல்லை, இதில் மாதத்தில் 20,000க்கு அவர் எங்கே போவார் அப்படின்னு மைதிலி கேட்க இது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லைங்கிறாங்க தீபா. நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு தான் சொன்ன தீபா, ஆனால் பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல உதவின்னு போய் நிற்கக்கூடாதுன்னு இவர் தான் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ கூட உங்கள் வீட்டுக்காரர் உதவி பண்ணுறேன்னு தானே சொன்னார், ஆனால் மாமா எவ்வளோ நாசுக்காக பேசி சமாளிச்சாருன்னு பார்த்தியா அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் சரியாக வராதுமா, நீயே இப்போ தான் அந்த பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் உள்ளே போயிருக்க. இந்த நேரத்தில் எங்கள் கஷ்டத்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உன் வாழ்க்கையை எங்களால் கெட்டு போன மாதிரி ஆயிரும். மாப்பிள்ளையோட நல்ல மனசுக்கு அவர் கண்டிப்பாக உதவி பண்ணுவார், ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதே ஒரு சொல்ல வந்து நிற்கும்ல, அதுக்கப்புறம் உன்னால் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியுமா? அப்பா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பல அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக தீபா அந்த நேரத்தில் அபிராமி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. என் புள்ள உன் குடும்பத்தையும் சேர்த்து தலையில் சுமக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அபிராமி சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்து எங்கள் அத்தையை பற்றி சரியாக தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்கப்பா அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க தீபா. இதை பற்றியெல்லாம் மாப்பிள்ளைகிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், கஷ்டத்தோட கஷ்டமாக நானே இதையெல்லாம் இழுத்து போட்டு சமாளிச்சுக்கிறேன், நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருங்கிறாங்க தர்மலிங்கம். இன்னொரு பக்கம் நட்டுன்னு ஒருத்தர் ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஃப்ரெண்டுக்காக. கரெக்டாக அவரோட ஃப்ரெண்டும் வந்துடுறாரு. ஆல்ரெடி நட்டு கையில் காசு இல்லாமல் நின்றுட்டுருக்காரு. ராஜா வரவும் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ராஜா வந்த வரவில் மாப்பிள்ள ஒரு 500 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன 500 ரூபாயா, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீ கேட்டால் நான் எங்கே போகிறது அப்படின்னு நட்டு கேட்க என்ன இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா, சரி 100 ரூபாயாவது கூடேண்டா அப்படின்னு சொல்லி கேட்க 100 ரூபாயா, ஒரு சிங்கிள் டீக்காக நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீ எங்கிட்ட போய் 100 ரூபா கேட்குறியே அப்படின்னு நட்டு சொல்லிட்டு இருக்க. சரி வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் கார்த்தியோட கார் வருது. அதை பார்த்ததுமே சரி நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த கார் முன்னாடி இடிக்கிற மாதிரி போகிறேன், வண்டியில் பெட்ரோல் கூட கம்மியாக தான் இருக்குது, நான் வண்டியிலேருந்து கீழே விழுந்ததும் நீ வந்து கார்காரங்கிட்ட சத்தம் போட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிரு அப்படின்னு ராஜா சொல்லவும் நட்டும் சரிங்கிறாங்க. அதே மாதிரி ராஜாவும் போய் கார்த்தியோட கார் முன்னாடி விழுகிறாங்க. கார்த்தி இடிக்காததுக்கு முன்னாடியே அவர் வண்டியிலேருந்து அப்படியே வேணும்னே கீழே விழுந்துடுறாங்க. உடனே கூட்டமெல்லாம் கூடிடுது. கார்த்தியும் இறங்கி ஓடி வந்து பார்க்குறாரு. என்ன இது நம்ம இடிக்கவே இல்லையே, ஆனால் இவன் விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. என்னப்பா ரோட்டில் பார்த்து வரக்கூடாதா, இது வேற சின்ன ரோடு, இப்படி வந்து இடிச்சிட்டியப்பா அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் கேட்டுட்டு இருக்க. கரெக்டாக அந்த டைமில் நட்டு வராரு. என்னடா இது நம்பால் இன்னும் பேச ஆரம்பிக்கலையா அப்படின்னு ராஜா யோசிச்சுட்டே இருக்காங்க. ஹெல்மெட்டையும் போட்டிருக்காங்க. சார் உங்களை பார்த்தா ஏதோ அவசர வேலையாக போகிற மாதிரி தெரியுது, இருங்க நான் முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு முகத்தை திருப்பி பார்த்துட்டு ஒரு 50,000 ரூபா செலவாகும் போல இருக்குது, நீங்கள் அவசர வேலையை பாருங்கள், பணத்தை மட்டும் என் கையில் கொடுத்துருங்க, நான் ஹாஸ்பிட்டல் செலவையெல்லாம் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஒரு வேலை என் மேலே நம்பிக்கை இல்லைனா கூட இவனோட நம்பருக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க அப்படின்னு நட்டு சொல்லிட்டு இருக்க. கார்த்தி நல்லா ராஜாவோட முகத்தை உத்து பார்த்துட்டு ஏய் நீ தானாடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சரி இருங்க நான் ஒரு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கால் பண்ணுறாங்க. யாருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கா ஆம்புலன்ஸ்க்கா அப்படின்னு நட்டு கேட்கவும் இல்லை போலீஸ்க்குங்கிறாங்க கார்த்தி. என்ன போலீஸ்க்கா அப்படின்னு கேட்டு நட்டு உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் போங்கன்னு அனுப்பிச்சி விட்டுட்டு நட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மீதி இருக்கிற 1-2 பேத்தையும் கார்த்தி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ராஜா மேலே ஒரு உத வச்சு டேய் எந்திரா அப்படின்னு சொல்லவும் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு மாப்பிள்ள நீ எப்படி இங்க உங்ககிட்டயா வந்து மாட்டின அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்க. என்னடா இது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் என்ன பண்றது, எதா இருந்தாலும் ஒரு டீ சாப்பிட்டுட்டே பேசலாம் மாப்பிள்ள, வா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு காஃபி ஷாப் போறாங்க. 2 பேரும் காஃபி குடிக்கிறாங்க. டேய் என்ன ஆச்சுடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் என்ன பண்றது 6 மாசமா சரியா சம்பளம் வரல, ஒரு சிங்கிள் டீ கூட காசு இல்லை மச்சான், நான் 500 ரூபாய்க்கு தான் பிளான் போட்டேன், ஆனால் என் கூட இருக்கான் பாரு ஒருத்தன் அவன்தான் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டான் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்க. எவ்வளவா இருந்தா என்ன, நீயும் சேர்ந்து தானே தப்பு பண்ண, அப்போ தப்பு தானே அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. சரி உன்னோட ஆடியோ கம்பெனி என்ன ஆச்சு அப்படின்னு கார்த்தி கேட்கவும் எங்கடா மாப்பிள்ள இப்போ வேற புதுசாக ஒருத்தன் வாங்கியிருக்கானாமா, ஓடாத கம்பெனியை வாங்கி அந்த இழிச்சவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்க. கார்த்திக் அப்படியே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மச்சான் நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பாட்டும் பாடுறாங்க. அதை கேட்டு கார்த்திக்கும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டு முடிஞ்சதுமே டே சூப்பராக இருக்குடா அப்படிங்கிறாங்க கார்த்திக். நீ பாராட்டு
காட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே எல்லாருமே கார்த்திகை சூப்பராக வெல்கம் பண்ணுறாங்க. அங்கே ஒரு லேடி மட்டும் கார்த்திக் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே ஆஃபீஸில் தான் ராஜாவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கார்த்திக் ராஜாவை பார்த்ததும் அப்படியே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்டி சீட்டுக்கு போயிடுறாங்க. கூடவே அந்த லேடியும் மேனேஜரும் கார்த்திக் கூட எம்டி ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திக் சைன் பண்ணுறதுக்காக. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேருமே வெளியே போகிறாங்க. அந்த லேடி மட்டும் மேனேஜர்கிட்ட இவருக்கு சிங்கிளாக மேரீடா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஓனரை ஓன் ஆக்கிக்கலான்னு பார்க்குறியா? அவர் மேரீடு தான், ஆனால் மேரேஜ் லைஃப்பில் ஏதோ சின்ன சிக்கல்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ ஓனரை ஓன் ஆக்கிட வேண்டியது தான் அப்படின்னு அந்த லேடி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. சார் சேஃபாக ரீச் ஆகிட்டிங்களா அப்படின்னு தீபா கேட்கவும், ரீச் ஆகிட்டேங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், தர்மலிங்கம் தீபா கிட்ட சொன்னதெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியப்படுத்த வேணாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நானே இழுத்து போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு தர்மலிங்கம் சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. கார்த்திக் தீபாவோட ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.